அடுத்து வாழைக்கு வருகிறது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி என்ற நூலிலிருந்து 13வது பாடலும் விளக்கமும் தருகின்றார். தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து இணைகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 13. பெருக்கமொடு சுருக்கம் பெற்ற பொருட்கு ஏற்ப விருப்பமொடு கொடுப்பர் மேலோர். சுரக்கும் மலையளவு நின்ற முளைமாதே மதியின் கலையளவு நின்ற கதிர். பெருக்கமொடு சுருக்கம் பெற்ற பொருட்கு ஏற்ப விருப்பமொடு கொடுப்பர் மேலோர். சுரக்கும் மலையளவு நின்ற முளைமாதே மதியின் கலையளவு நின்ற கதிர். மதியின் கதிர் கலை அளவு நின்ற சந்திரனுடைய கிரணங்கள் வளர்வதையும் குறைவதையும் பொருந்திய செல்வத்திற்கு இசைய விருப்பமோடு கொடுப்பர், அன்புடன் பிறர்க்கு அளிப்பர். அதாவது சந்திரனது ஒளியானது வளர்வதையும் தேய்வதையும் பொறுத்து இருப்பது போல் மேலோர் தம்முடைய செல்வ நிலையின் ஏற்ற இரக்கத்தை அனுசரித்து அன்போடு வழங்குவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். பெருக்கமோடு சுருக்கம் பெற்ற பொருட்கு ஏற்ப விருப்பமோடு கொடுப்பர் மேலோர். சுரக்கும் மலையளவு நின்ற முளைமாதே மதியின் கலையளவு நின்ற கதிர். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து 13வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான என் எல்நாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. அடுத்து வானொலி